வணக்கம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 4ல் குரு, 7ல் செவ்வாய் ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகிறது. யாரெல்லாம் வந்து இரண்டாம் ஆதி செவ்வாய் இரண்டாம் ஆதியானவர் மற்றும் அவரே வந்து 9ஆம் ஆதியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும் வாங்கணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா அமையுங்க. அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக இருந்ததோ அவங்களே வந்து முன் வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன தைரியம் கிடைக்கும். உங்களுடைய வாக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. மற்றும் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் ஆதி 7ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுடைய அப்பாவினுடைய அனுகிரகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அப்பாவினுடைய கடாட்சமும் அவருடைய ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வீடு கண்டிப்பாக புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. மேலும் வந்து 10ஆம் ஆதி 4லேயே உட்காண்டிருக்கிறதுனால அரசு உத்தியோகம் எழுதியிருப்பாங்க, என்ட்ரன்ஸ் எழுதியிருப்பாங்க, யாரெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பாங்களோ இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை பெறும். புதிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். லாபத்தோடு கூடிய ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து அரசனுடைய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சேவை தொழிலில் இருக்கிற அதாவது என்ஜிஓ ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் வந்து புதனானவர் உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதன் ஆதித்த யோகம் பேர். அவரே வந்து சூரியனோட 6ஆம் ஆதியோடு சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் ஆதியும் 6லேயே உட்காண்டிருக்கார். அப்போது உங்களுடைய தாயாரினுடைய உடல்நலம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்டென்சிவ் ட்ராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பலு ஜாஸ்தியாக இருக்கும். யோசனையினுடைய அதாவது எப்படி இருக்குன்னா ஆராய்ச்சியினுடைய பலுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிறதுக்கான உங்களுடைய இமேஜ் வந்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கான இந்த காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரமாக இருக்கும். நல்ல வந்து ஒரு கேட்குறதுக்கான ஒரு இந்த காலகட்டங்களில் ஒரு உங்களுடைய பேச்சை வந்து ஒரு 10 பேர் கேட்குற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். புதிய நாலேஜஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. டெக்னிக்கல் அடாப்ஷன்ஸ் நிறைய பண்ணுறதுக்கான இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நீங்கள் இல்லை உங்கள் குழந்தைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். பொழுதுபோக்குக்காக நல்லா எங்கேயாவது சுற்றுறதுக்காகவும் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு வர மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கடல் பயணங்கள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தினுடைய வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு இந்த காலகட்டங்களில் தடங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அது வந்து கண்டிப்பாக வழிபடுவீங்க. மற்றும் உங்களுடைய இளைய சகோதரத்தினால இந்த வந்து நிலபுலன்கள்னால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. மற்றும் வந்து உங்களுடைய பெரியோர்களுடைய அதாவது மூதாதையருடைய சொத்துக்கள் மேலும் அதுவும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. மேலும் வந்து அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் மேலே வந்து ஆராய்ச்சி திறனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். நல்ல வந்து நிதியினுடைய வருமானம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் வந்து லேண்ட் ப்ரோக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக அமையும். யாரெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் யாரெல்லாம் வந்து ஏஜென்சிஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் விளையாட்டு துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல யோகத்தையே தரக்கூடியதாக அமையும். பேச்சாளர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து என்ஜிஓ அதாவது அரசு சார்ந்த துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலும் வந்து குருவானவர் உங்களுக்கு 4லேயே உட்காண்டிருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் சுகஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குருவானவர் உங்களுக்கு தரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து உங்களுடைய சகோதரிகளினுடைய உதவியும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனையோட வந்து வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய தந்தையினுடைய உடல்நல சற்று பாதிப்பு ஏற்பட்டாலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தாயாருக்கும் அதே போன்றுதான். அரசியல் ஆதாயங்கள் இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்குது. நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் ஆதியும் மேலும் 3ஆம் ஆதியும் உங்களுக்கு 5லேயே இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைங்களால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த காலகட்டங்களில் அமையும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக வருமானங்கள் நிறையா இருக்கும். உங்கள் மீடியாவில் நல்லா வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்கள் உடல்நிலை வந்து சற்று ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். உங்களுக்கும் கல்யாண வயசை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கல்யாணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொடுக்கறது. இன்டீரியர் மற்றும் வந்து புதுசாக வந்து வீடுகள் வாங்குறது, புதுசாக ஆஃபீஸ் வாங்குறது, ஆஃபீஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது இந்த காலத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி அதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும். புதிய பிஸ்னஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கானவும் புதிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேலும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு சுமூகமான முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மற்றும் வந்து பிரச்சனையும் அதாவது எப்படி இருக்குன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருந்தால் கூட ஆனால் உங்களுக்கு வந்து சுகமாக கொடுத்து நல்ல யோகத்தையும் தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களால் உங்களுடைய பிரதர்ஸ்க்கும் கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வீடு வாங்கிறதுக்கும் வீடு விற்கிறதுக்கும் பிரயத்தனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு வாங்கவும் விற்கவும் பிரயத்தனம் செய்வீங்க. உங்களுடைய தாத்தா உங்களுடைய பெரிய சகோதரியர்களுக்கு கண்டிப்பாக உடல்நலை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் வந்து சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டில் அதாவது உங்களுடைய மன அழுத்தமும் மற்றும் வந்து இரத்தத்தோடு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களால் உங்களுடைய தந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஐவிஆர்லேயும் ஸ்பெஷல் இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் அமையுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரமானவர் பூரட்டாதி பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாக இருப்பார். அவர் வந்து 36 வயசுலேருந்து அதாவது இந்த புதனுடைய தசை வரும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மேலும் வந்து கேதுவானவர் பார்த்திங்கன்னா 52 வயசில் வர்றதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேதுவானவர் 36 வயசு அதாவது 36 வயசில் பிரச்சனை வரும்லாம் கிடையாது. உத்திரட்டாதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்சத்திரம், ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அவங்களாம். அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36-35 வயசில் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவனுடைய பார்வை ஒரு 6-7 வருஷம் இருக்கும். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசில் அந்த வாக்கில் வரும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியும் 2ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு 55
55 58 வயசில் வந்து செவ்வாய் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து சிவனை வழிபட்டு சிவனுடைய ருத்ர பாராயணங்கள்லாம் செஞ்சு நல்ல யோகத்தை பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் மகாலட்சுமியினுடைய பூஜைகள் செஞ்சு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பலன் பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். மேலும் வந்து இந்த மாலையபட்ச காலங்களில் திலஹோமங்கள் மற்றும் வந்து இந்த பித்திருக்காரியங்கள்லாம் செஞ்சு பெரியவர்களுடைய கடாட்சம் பெற வேண்டும் சொல்லி பிரார்த்திக்கின்றோம். 12 ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.